ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கதை. இதை கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு துறவி ஒரு ஊருக்கு வந்து தினமும் சத்சங்கம் செய்வார். அவரோட பேச்சை கேட்குறதுக்குன்னே வேறு வேறு இடங்கள்லேருந்து நிறையா பேர் வருவா. ஒரு நாளைக்கு அவருடைய சத்சங்கம் முடிஞ்சதும் ஒரு மனுஷன் நிறைய இனிப்புகளோடு அங்கே வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த மனுஷனும் மகிழ்ச்சியில் நடனம் ஆடிக்கொண்டிருந்தான். ஆடிப்பாடி மகிழறான். இதை பார்த்த மக்களுக்கு என்ன நடந்தது, இவன் ஏன் எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்குறான் அப்படின்னு கேட்டுக்கிறா ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுக்கு அந்த மனிதன் சொல்கிறான், எனக்கு என்னோட வாழ்க்கையில் ரொம்ப கடுமையான பிரச்சனை இருந்தது, அதனால் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் இங்கே வந்து இவரோட கதையை கேட்டதும், அதுவும் எப்பேற்பட்ட கதை, ஸ்ரீராமரோட கதையை கேட்டதும் என்னோட எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடுத்தோ அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட மக்களோ ரொம்ப ஆர்வம் வந்துடுத்தோ எல்லாருக்கும். என்ன கிடச்சிது அப்படின்னு கேட்டான். அந்த மனுஷன் சொல்கிறான், என்னோட குதிரையை இழந்துட்டேன். அது இழந்ததோடு இல்லை, அது எனக்கு எதுவும் கிடைக்கல, இழந்ததை தவிர எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு பதில் சொல்கிறான். எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போகிறா. அங்கே கூட்டமாக இருந்தவா எல்லாருமே, அந்த குதிரைக்கு மதிப்பு இல்லை, அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி இனிப்புகளை எல்லாருக்கும் கொடுக்குறள் அப்படின்னு அங்கே இருக்கிறவாள்லாம் சொல்கிறா. அந்த மனுஷனும் இல்லவே இல்லை, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு. அந்த குதிரை ரொம்ப நிலையற்றது, மதிப்பும் இல்லாதது, ஆனால் அது தொலைஞ்சு போச்சு, அதனால் நான் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு திரும்ப சொல்கிறான் அந்த மனுஷன். இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்த அந்த மனுஷன் அந்த சாதுவோட பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஆடி பாடிகிட்டே சந்தோஷமாக திரும்பி போகிறான். எல்லாருமே அந்த இவர்கிட்ட கதை சொன்னார், அந்த சத்சங்கர் புனிதர்கிட்ட மகான்கிட்ட போய் கேட்குறார். அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா என்ன? அவன் தன்னோட குதிரையை இழந்ததாக சொல்கிறான். உங்களுடைய சத்சங்கத்தில் தனது குதிரையை இழந்தேன்னு எல்லாருக்கும் இனிப்பை வழங்கின்னு இருக்கான். துறவியோ சிரிச்சுட்டே சொல்கிறார், இன்னைக்கு தான் இந்த சத்சங்கம் ரொம்ப அர்த்தம் உள்ளதாக மாறிடுத்துன்னு நினைக்கிறேன். என்கிட்ட வரவா எல்லாருமே இந்த கதையையும் சத்சங்கத்தையும் கேட்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவரும் சொல்கிறார். அங்கே அதை கேட்க போன மக்களுக்கோ இது புரியாமல், இப்படி ஒரு சாமியார் நம்மக்கிட்ட சொல்கிறாரே சத்சங்கத்தை பற்றி, எங்கக்கிட்ட குதிரை இல்லையே, அதை எப்படி நாங்கள் இழக்க முடியும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தான் இந்த விட தான் ரொம்ப ஆச்சரியம், நமக்கு புரிய வேண்டிய பதில். அவர் சொல்கிறார், உங்களோட மனம்தான் சஞ்சலம் மிக்க நிலையற்ற குதிரை, அதுதான் கடவுளோட நாமத்தில் தொலைஞ்சு போனால் கடவுள்கிட்ட தொலைஞ்சு போயிடுறோம் இல்லையா நாம், அந்த சாராம்சத்தில் தொலைஞ்சு போனால் மகிழ்ச்சி மட்டும்தானே இருக்கும். அதோட பக்தியில் தலைச்சி போனால், பக்தியில் நம்மளோட மனசு தொலைஞ்சு போனால் மகிழ்ச்சி தானே இருக்கும். அந்த குதிரை உங்கள்கிட்டேருந்து தொலைஞ்சு போகலை அப்படின்னா இந்த உலகத்தில் உங்களுடைய நிலையற்ற அந்த எண்ணங்கள், துக்கங்கள், அது மட்டும்தானே உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறார். மனசை கட்டுக்குள்ளே வைக்கணுன்னு தான் நாம் யோகா பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், தினம் ஆரம்பி, ஒரு நிமிஷத்துலேருந்து ஆரம்பின்னு சொல்கிறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். நம்ம மனசுங்கிற கடிவாளம் அது குதிரை மாதிரி. அந்த குதிரை தொலைஞ்சு போச்சு, அந்த நிலையற்ற எண்ணங்கள்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா நாமளும் சுவாமிகள் தான். இதுதான் பக்திக்கு முதல் ஸ்டெப். இந்த மாதிரி எல்லாரும் நம்மளோடது, நமக்கானது, நம்மளோடது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறது எதுவுமே உன்னோடது இல்லை. நீ பிறக்கும்போது எல்லாத்தையும் கொண்டு வந்தியா என்ன? இல்லை இல்லையா? நாம் என்ன செய்யணும், இந்த ஜென்மாவில் நாம் எடுத்த இந்த பிறவியை பக்திங்கிறத கடலில் தலைச்சி முத்து எடுத்து நம்ம மன அமைதியை காட்டி நம்ம அடுத்ததுக்கு முன்னேறணும். இப்போ தான் எல்லாரும் முதல் படி எடுத்து வைக்கணும்னு இல்லை, எல்லாரும் எந்தெந்த படியில் வேணாலும் இருக்கலாம், யார் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும். இந்த ஒருத்தருக்கு பாட்டு பாடுறதுல ஆசை, ஒருத்தருக்கு ஸ்லோகம் சொல்கிறதுல அர்த்தம், ஒருத்தருக்கு பூஜை பண்ணுறதுல ஆசை, ஒருத்தருக்கு கோயிலில் பிரகாரம் பண்ணுறதுல ஆசை, ஒருத்தருக்கு விளக்கு போடுறதுல ஆசை, ஒருத்தருக்கு உழவார பணி செய்கிறதுல ஆசை, ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க தான் தெரியும்,
அவளுக்கு அதில் ஆசை. யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ தெரியுமோ எல்லா வகையிலையும் நாம் இன்பத்தை தேடிக்கணும். இதுதான் அந்த நிலையற்ற அந்த குதிரையை நம்ம மனசுலேருந்து துரத்தணும். இதுதான் முதல் படி பக்திக்கான. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.